ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆனந்த். ஸோ பட்ஜெட் பைக்கர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நைட் பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சண்டே, ஸோ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ஆர்டர் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப பாடி பெயின், ஸோ நான் தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆயுத பூஜைங்கிறதுனால லீவ் எடுத்திருக்கேன். ஸோ நீ சண்டே நான் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ பார்க்கலாம். நீ சாயங்காலம் 5 மணிக்கு லைவ் வருவேன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் எழுந்திரிச்சாச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகலை இன்னும். ஸோ இப்போதைக்கு ப்ரஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். போய் பிளாக்கியை நம்ம போய் பார்க்கணும். ஸோ பிளாக்கியை பார்த்துட்டு பிளாக்கியை போய் குளிப்பாட்டிட்டு நம்மளும் ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஸோ வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. ஸோ தீபாவளிக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு தான். ஸோ எனக்கு வந்து பட்டாசு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போய் பட்டாசு வாங்க வெடிப்பேன். சின்ன வயசில் நிறைய இது நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வெடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போய் பட்டாசு வாங்குறோமோ இல்லையா, கடைக்கு போனால் கண்டிப்பாக கொரோனா வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பட்டாசு வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஸோ Tarzan.crackers இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ Tarzan.crackers வந்து நீங்கள் வந்து பட்டாசு வந்து வாங்கலாம். அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நான் வந்து சைடில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்களோட கான்டாக்ட் வந்து எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஆன்லைனில் பட்டாசு வாங்குங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக பட்டாசு அடிங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு, குளிப்பாட்டியாச்சு. பிளாக்கியா ரொம்ப நாள் ஆச்சு. நினச்சிருப்போம் இல்லை, எத்தனை கல் மேடு பழத்துல எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு, எத்தனை சேரு சகதிகளெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் குளிப்பாட்டின்னு வந்தாவா பேசுறியாடா அப்படின்னு மைனஸில் சொல்லிகிட்டு இருப்பான். கொண்டு போய் வெயில் நிப்பாட்ட வேண்டியதா, வெயிலா அப்படின்னு சொல்லி கற்றுவான். ஒரு நாள் வெயிலில் தான் நிற்பான். இன்றைக்கெலாம் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுப்பான் பையன். ஸோ இப்போ நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு அன்பாக்சிங் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஓகே, பிளாக்கி வந்து வெளியே தண்ணியெலாம் ஈரம்லாம் போய் காஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ வெயில் வேறு இன்றைக்கி பயங்கரமாக அடிக்குது. ஸோ நம்ம போய் எடுத்து வைக்கணும். நான் வந்துட்டு அந்த நம்ம ப்ராடக்ட் வந்து இங்கே இது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபாக் லைட்டு, 65 வாட் ஃபாக் லைட். இது 2 ஃபாக் லைட் இது. ஸோ இதை இப்போ நான் வந்து பிளாக்கிக்கு வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பண்ண போகிறோம். நம்ம அன்பாக்சிங்கான கத்திரிக்கோள் தான். ஆல்ரெடி இதை கொத்தி கொதறி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. சுவிட்சு குவாலிட்டி ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியும் சுவிட்ச் கிடையாது. அழுத்தினா உடஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்குது சுவிட்சு. இதுக்கு நம்ம ஓரமாக போடுவோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் தான் நம்மளோட ஃபார்மேட் வந்து இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியல, அது 72 வாட் 12 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து எல்லோ கலரில் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒயிட் கலர் வாங்கணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்ப கண்ணு கொடுக்கும். ஸோ அதனால் எல்லோவில் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் ஃபாக் லைட் வந்து எப்பயுமே எல்லோ கலர் தான் இருக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இதுதான் நம்ம வாங்கியிருக்க ஃபாக் லைட்டு, எல்லோ கலர். ஸோ வயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக வயர் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு லைட்டு, ஒரு 2 லைட்டு ஓரமாக பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட்காக 2 கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹார்ன் கிளாம்ப்பு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். தென் நம்ம வாங்கி வச்சிருக்க 2 ஃபாக் லைட்டு. இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். தென் ஒரு வயர் கட்டர் இல்லை சிசர், 2ல் எது இருந்தாலும் ஓகே. தென் கொஞ்சோண்டு வந்து பீஸ் ஆஃப் வயர் வேணும் நமக்கு. தென் அந்த ஃபாக் லைட் கூட கொடுத்த கிளாம்ப் இங்கே இருக்குது. தென் இன்சுலேஷன் டேப், இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியாக வந்து ஃபாக் லைட் வந்து நம்ம பைக்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஃபாக் லைட்டில் வர கிளாம்ப் வந்து என்னோடய பைக்கில் செட் ஆகலை, ரொம்ப இதாகிடுச்சு. சரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் பண்ணவே முடியல என்னால். நான் 2.5 மணி நேரம் ஆச்சு. நான் கிளாம்ப் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லோரும் அதை வச்சு புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சுவிட்ச் எப்படி மவுண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சுவிட்ச் தான். சுவிட்சு கீழே வந்து கிளாம்ப் இருக்கும், 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சுவிட்சை வச்சுட்டு கீழே கிளாம்ப் அதை அட்டாச் பண்ணி ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ அது ஸ்க்ரூ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா சுவிட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஆன், இது வந்து ஆஃப் கீழே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுவிட்ச் வச்சுக்கோங்க. நான் வந்து தலைகீழ மாட்டியிருக்கேன் அதை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயர் வந்து சுவிட்சிலேருந்து வரும் தெரியுமா ஒரு வயர். ஸோ சுவிட்சிலேருந்து வர அந்த ரெட் கலர் வயர், அதான் பாசிட்டிவ் வயர். அதை கொண்டு போய் நம்ம இக்னிஷன் இருக்குல்ல, அந்த இக்னிஷனுக்கான பாசிட்டிவ்லேருந்து நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இந்த இக்னிஷனுக்கான பாசிட்டிவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே சாக்கெட்டில் தான் இருக்கும். இந்த பஞ்ச் ஆஃப் வயர்ஸ் மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த இக்னிஷன் சாக்கெட். இக்னிஷன் சாக்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், ரைட் சைடு இருக்கிறது வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து சின்னதாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதை. ஸோ நான் வந்து இந்த சுவிட்சில் இருந்து வர ரெட் கலர் வயரை கொண்டு வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சுவிட்சுக்கு வந்து பவர் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபாக் லைட்டுக்கு வந்து நம்ம வந்து பவர் கொடுக்கணும். ஸோ சுவிட்சுக்கு வந்து பவர் போகிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஆன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து பவர் வந்து வரும். ஸோ மிச்சம் இருக்க அந்த பிளாக் வயர் வந்து நம்ம வந்து ஃபாக் லைட்டில் கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் கலர் வயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே எடுத்திருக்கேன், கொஞ்சம் லென்த் கொடுத்து எடுத்திருக்கேன். ஏன்னா சுவிட்சில் வந்து வயர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சுவிட்சில் இருக்க வயர் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபாக் லைட்டில் இருக்க பாசிட்டிவ்லையும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபாக் லைட்டில் இருக்க பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபாக் லைட்டில் இருக்க பாசிட்டிவ்லையும் நான் அந்த ஒரே வயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வயர் லென்த்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து லைட்டுக்கு வந்து ஒன்ஸ் பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெகட்டிவ் சைடு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக எங்கேயும் தேட வேணாம், உங்கள் பைக்கில் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் வந்து வரும். ஸோ இப்போ 2 ஃபாக் லைட்டுக்கான பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ 2 ஃபாக் லைட்டுக்கான நெகட்டிவ் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் வயர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் தான் நெகட்டிவ் இருக்கும். ஸோ என்னோட ஃபாக் லைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் என்னோட ஃபாக் லைட்டில் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த ஃபாக் லைட்டுக்கான நெகட்டிவ் வயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அந்த கிளாம்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெகட்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் தி எர்த்து வந்து எங்கே கிடைக்கும்னு சொல்லி எப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, சுவிட்சை ஆன் பண்ணிடுங்க. ஃபாக் லைட்டுக்கான 2 பாசிட்டிவ் லைனையும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் லைனை உங்கள் பைக்கில் இருக்க ஸ்டீல் பார்ட்ஸில் எங்கேயாவது கொண்டு வந்து வைங்க. ஸோ வைக்கிறப்ப உங்களோட லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எரியுது அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாடி ஆஃப் தி எர்த்து கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ அங்கே வச்சு உங்கள் வயரை வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணுங்கள், இல்லை டைட் பண்ணிடுங்க. ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு இருக்க ஃபாக் லைட்டுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் கிளாம்பில் வந்து எனக்கு வந்து எர்த்து கிடச்சிது. ஸோ அங்கே வந்து நான் மவுண்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாக் லைட் மவுண்ட் பண்ண கிளாம்ப்லேயே எனக்கு எடுத்து கிடச்சிது. ஸோ அங்கே நான் வந்து மாட்டிட்டேன். ஸோ 2 இடத்துல நீங்கள் வந்து வயரை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபாக் லைட் எரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பாடி ஆஃப் தி எர்த் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபாக் லைட்டும் க்ளோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் மெக்கானிக்கிட்ட போகணுங்கிற அவசியமும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுறப்ப வயரை வந்து பார்த்து கவனமாக கட் பண்ணணும். ஸோ எங்கேயும் மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் வயரிங் விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ 2 ஃபாக் லைட்டுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 2 ஃபாக் லைட் எப்படி எரியுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபாக் லைட் எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஃப்ளோவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபாக் லைட்டோட பவர் எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபாக் லைட் வந்து 65 வாட் பவர். இது 12 வோல்ட் 65 வாட். இது அதாவது பகல்லே பார்த்தீங்கன்னா கண்ணு கண்டிப்பாக கூசுது. இந்த ஃபாக் லைட்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதோட ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750. கிளாம்ப்பு வயரெல்லாம் சேர்ந்து 850 ருபீஸ் வந்துடுச்சு. மொத்தமாக சேர்ந்தோம்னா 850 ருபீஸ் மொத்தமாக ஒருத்தர் இந்த ஃபாக் லைட்டு. ஸோ நைட் டைம் வந்து இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான். இந்த ஃபாக் லைட்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா நான் வந்து ஓட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ ஒரு 1 வீக் கழிச்சு நான் ரிவ்யூ போடுறேன். ஏன்னா உடனே சொன்னால் அது நல்லா இருக்காது. 1 வீக்கில் இதில் இருக்க நிறைய குறைகள் எல்லாமே நான் பார்த்துட்டு 1 வீக் கழிச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஃபாக் லைட்டோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது இந்த ஃபாக் லைட்டு. என்னால்
உத்து பார்க்க முடியல இந்த ஃபாக் லைட்டை. நான் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கேன். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு சொல்லி தெரியல. டீட்டெயில் ரிவ்யூவில் இந்த ஃபாக் லைட் நைட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.